ஆட்டு சந்தைக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உள்ளே வந்து இந்த காரிமங்கலத்தோட வந்து ஆட்டு சந்தைக்குள்ளே போக போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து மாட்டு சந்தை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து உள்ளே வந்து ஆட்டு சந்தை இருக்குது. அது எந்த மாதிரிலாம் சேல்ஸ் எல்லாம் நடக்குது, எந்த வியாபாரம்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக எந்த மாதிரிலாம் வந்து உள்ளே நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஆட்டு சந்தையை விட மாட்டு சந்தை தான் அதிகமாக வந்து வியாபாரம் நடக்கிறதுனால கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும். இப்போயே நம்ம உள்ளே போகலாம், வாங்க உள்ளே போகலாம். இந்த மாதிரி இதெல்லாமே ஆடெல்லாம் விற்கிறாங்கன்ட்டு உள்ளே அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எவ்வளோண்ணா ஆட்டுக்குட்டிங்க? எவ்வளோ 2 ஆடு? 7000 தாத்தா, 7000 ரூபாய். ஓகேங்களா ரைஸ்? இப்போ வந்து காரியமங்கலத்துக்கு வந்து ஆட்டுக்குட்டி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மேக்கேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. எவ்வளோ தலைவர் இது குட்டி? அதான் ஒரு சின்ன நார்மலாக ஒரு எவ்வளோ போகும்? 4 ரூபா ஸ்டார்டிங். ஒரு பேசிக்கலி 4 ரூபாலேருந்து போயும். 4 ரூபா சொல்கிறாங்க. இது 4 ரூபாலேருந்து ஸ்டார்ட். நீங்கள் பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்ல குட்டியே வந்து வாங்கிட்டு போகலாம். நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்திருந்தோம். முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாங்கன்னா எல்லாமே கவர் பண்ணலாம். கொஞ்சம் வந்தது லேட்டாக வந்தால் கூட இந்த தை கழிஞ்சால் கொஞ்சம் நல்லாவே வியாபாரம் இன்னும் அதிகமாக நடக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து சூப்பராக வந்து சேல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4லேருந்து ஒரு 3லேருந்து நல்லா பார்கெயின் பண்ணிங்கன்னா நல்ல குட்டிங்களாம் கிடைக்கும். எவ்வளோண்ணா குட்டி இது? ஒரு சிங்கிள் ஒரு குட்டி எவ்வளோ வரும் நார்மலாக? ஒரு மீடியம் வாங்கினாங்கன்னா 9.25 சொல்லுது. 9.25 9,000 ரூபாய் கேட்குது. 9,000 ரூபாய் கேட்குது. இந்த ஒரு இது நார்மலாகவே 9 வருது. 2 கிலோ ஒரு கசாய் கல் வைக்காத குட்டி. நீங்கள் கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களாண்ணா? கிலோ கணக்கு தான். கிலோ எவ்வளோ வரும்? கொடுத்துருவாங்க. ஆட்டுக்குட்டியோட இது வந்து 5,000 ரூபாய் வேலையில் வேணும். ஒரே நாள் 43 ஆடு ஒரு நாள் 6,000 ரூபாய். 3 ஆடு சேர்த்து போச்சு. அத்தரத்துமா கழிச்சு நடராஜு கேளு ஏன் வைக்கலாம். 1 ரூபா வேணும் எனக்கு. ஆடு வேணும் குமார் நோம்பில் என்ன வச்சு தப்பிச்சுக்கோ. எந்த வகையும் கொண்டாக்கால 10,000 உனக்கு பணம் போயிட்டா போடா. ஏறிட்டே சம்பாதிச்சுக்குவேன். அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் கம்முன்னு இருக்கு. எவ்வளோ தலைவர்? பதினொன்று சொல்கிறாங்க. 20 கிலோ எவ்வளோண்ணா ஒரு குட்டி? 13.
புறா அதான் பிடிச்சினா இதை விடா போல கம்முனு நடிங்க நடிங்க வாங்க கம்முனு அவன் 100 சென்ட் ஏ கம்முனு போலாம் கம்முனு ஆனா கேட்காத மாமா கம்முனு மோஸ்ட்லி பொங்கலுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆடுங்க சந்தையும் நல்லா வியாபாரம் ஆகிட்டிருக்கு. யூடியூப் நல்லா மாத்திர ஒன்றும் இல்லைப்பா நண்டு ஓட்டு மாதிரி ஏப்பா ஆடு இது எடுக்கணுமா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சேல் நல்லா நடக்குமா? இல்லைங்க ஓரளவுக்கு மீடியமாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கலுக்கு வந்து ஏன் வந்து இந்த பக்கம் மாட்டு சந்தையும் ஆடு சந்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க? அந்தாட்ட கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறதுனால அந்த கோயில் இடத்துல போடக்கூடாதுன்ட்டு நெருக்கி போட்டாங்க. அங்கே போட்டுருந்தாங்க அந்த ஆட்டு சந்தை அங்கேருந்து இப்போ மாற்றிட்டு இங்கே வந்து மாற்றி விட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது. இக்கிட்டாக இருக்குது அவ்வளோ மீதி ஒன்று நல்லா இடமெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. மாடு ஆடு ஒரு நாள் கூட்டிகிட்டு கொஞ்சம் ஜன நெருக்கடியாக இருக்குது. மீதியெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது. அந்த மாதிரி வியாபாரமும் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா. இப்போ அது பொங்கலுக்கு அதிகமாக வந்த மக்கள் இங்கே நிறைய வந்து வருவாங்களா? ஓகே. அந்த அடுத்த செவ்வாய்க்கிழமை நல்லா அடுத்த செவ்வாய் போதெல்லாம் நல்லா வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் நல்லா வியாபாரம். கோழி சந்தை அந்த பக்கம் நடக்குதுண்ணா? கோழி சந்தை அந்த பஸ் ஸ்டாண்டு அதுவும் எல்லாம் யாரும் 6000 கேட்டுக்கிறாரு. அது 5000 தாண்டா கேட்குறாங்க. எவ்வளோ தத்தா இது ஆடு? எவ்வளோ ஆடு? 9 கூட 9 ரூபா. வேற ஆள் 10,000 ஏன் செல்லுக்கு அனுப்பிவிட்ருந்தா நம்பர் வாங்கி அனுப்பிவிட்றேன். எவ்வளோண்ணா குட்டி ரேட் என்னண்ணா? ரேட்டு 13 ரூபா சொல்லணும். 13 ரூபா. 13 ரூபா சொல்கிறாரு. 5000 ரூபா சொல்கிறாங்க குட்டி. வெள்ளாடு
ஏன்னா போனா இந்த குட்டி போன கை சண்டே வந்து வேணாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆடு கறி ருசி வராது போயிருந்தா இதுக்கு மேலே இதெல்லாம் வெள்ளாட்டு மாடு வாங்கிறதுனா செம்பிலி கடாயத்தோட தோத்து போயிருந்தா 10 கிலோ ஆயிடுச்சா 12 கிலோ வரும்னா அந்த ஆடே இல்லைன்னாங்க. இப்போ வந்து காரிமங்கலத்தோட வந்து ஆட்டு சந்தை வந்து பார்த்துருப்போம். ஃபுல்லாகவே தைக்கு அந்த பொங்கல் சமயத்தில் தான் அதிகமான ஆடு வரும். அப்போது நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் எந்த மாதிரி வந்து ஆடெல்லாம் வந்து மோஸ்ட்லி சுற்றி பார்த்துருப்போம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆல் பட்டன் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.